ஹலோ மக்களே, வெல்கம் பேக். அமேசானோட ப்ரைம் டே சேல் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் எல்லா டீலுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். ஸோ வேல்யூ ஃபார் மணி கன்சர்னில் நீங்கள் யாருன்னா மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவே எந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும், இந்த ப்ரைஸிங் இது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் இந்த மொபைல் திரும்ப இந்த ப்ரைஸ்க்கு வருமானு தெரில அப்படின்ற மாதிரி மொபைல்ஸும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாருன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதன் பசுத்தவங்கள். ஜென்ரலாக நம்ம போகிற மாதிரியே அமேசான் ஆப்புக்குள்ளே போயிடுவோம். அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிப்போம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணாலே டாப் டீல்ஸ் ரிவீல்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா S25 Ultra 85,000 போட்டாச்சு. அதேமாதிரி iQOO 15R 46,000 போட்டாங்க. iQOO 15R இன்றைக்கி விற்கிற ப்ரைஸிங் என்ன அப்படின்னா ஸோ 49,999 50 விற்கிறாங்க. 48Kக்கு கிடைக்குது. சரி, ஓகே. இதை தவிர்த்துட்டு OnePlus 13S 47,000, நாட் CE லைட் வந்து 24,000. ஸோ அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி M17 14,499 போட்டாங்க. சரி, நம்ம டேரெக்டாக மொபைல் டீல்ஸ்க்குள்ளே போயிடுவோமே. எனக்கு தெரிஞ்சு அமேசானில் லான்ச் ஆனதில் ஒரு கம்மியான விலையில் ஒரு ஃப்ளாக்ஷிப் வேணும், அதே மாதிரி நான் சாம்சங்கோட அல்ட்ரா சீரிஸ் வேணும் அப்படின்னா 85Kக்கு செம ஒர்த்தான டீலு சாம்சங்கோட S25 Ultra. ஸோ என்னை கேட்கும்போது நான் S26 Ultra போகாதீங்க, S25 Ultraவே போதுன்ற அளவுக்கு தான் அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸு, பில்டு, டிசைன் எல்லாமே இருக்க போகுது. ஸோ பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே. எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் இவன் தான் வந்து டாப்புன்ற மாதிரி தான் ஒரு ஃபோனும் லான்ச் பண்ணுவான். அதே மாதிரி தான் இந்த S25 Ultra டிஸ்பிளேவும் இருக்க போது. சூப்பராக இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ப்ளஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அதோட One UI இதுக்காகவே அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். சரி, நாட் N6 லான்ச் பண்ணிட்டாங்க. 20,000 வேஸ்ட்டு. இதில் வந்து OnePlus 15R 16/512 வந்து 55,999 கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பேஸ் வேரியன்ட் என்ன கேட்டிங்கன்னா பெட்டர். இப்போ இது வாங்கலாமா OnePlus 13 வாங்கலாமா? OnePlus 13 வாங்கிட்டு போயிடுங்கன்னு. OnePlus 15Rோட பெட்டர் கேமரா, பெட்டர் பில்டு, பெட்டர் டிஸ்பிளே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறது இல்லை. ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் தான் OnePlus 13. பட் ஆர் சீரிஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் கிடையாது. அது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் மாதிரி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது OnePlus 13 பெட்டராக இருக்கும். ஸோ M17 14,499. OnePlus Nord 6 40,000. ஸோ இன்க்ளூடிங் கார்டு ஆஃபரோட நார்மலாக போடல. ஸோ 43,000 விற்கிறாங்க. இதில் வந்து இப்போயே வந்து 41,000 வாங்க முடியுது. OnePlus Nord 6 ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 9,000 mAh பேட்டரி இருக்குது, ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக உள்ள இருக்க பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் கன்சிடர் பண்ணலாம். 8S Gen 4 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு OnePlusலேருந்து வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இது வாங்கலாம். பிகாஸ் OnePlus 13 ஸ்டாக்கே கிடையாது, அதோட இதுதான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ தாராளமாக இது நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா தான் கன்சிடர் பண்ணலாம். iQOO Z11X 20,000. இதுவுமே தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா இதில் 7400 தான் கொடுத்துருப்பாங்க டிமென்சிட்டியோடது. ஸோ ஒரு நல்ல பில்டு, நல்ல டிஸ்பிளே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக நான் ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஒரு ஃபோன் வாங்குறேன் அண்டர் 20K அப்படின்னா இதுவுமே கன்சிடரபிள் தான். A7 Proலாம் வேணாம். M36 19,000. ஒரு சாம்சங்லேருந்து ஒரு ஃபோன் வேணும், பில்ட் அண்ட் டிசைனோட ஒரு ஃபோன் வேணும், நல்ல ஸ்டேடியான ஒரு பில்டோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோன் வேணும்னா தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். iPhone 17 Proலாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரேட்டு கம்மி. அதாவது iQOO 15R 46,000. போல்ட் N2 11,249. போல்ட் N2லாம் வாங்கலாம் தாராளமாக. ஸோ உங்களுக்கு அங்கே எங்கேயுமே பிரச்சனை இருக்க போகிறதில்ல. iPhone 17 அதே மாதிரி iQOO 15 வந்து பார்த்திங்கன்னா 72,000 கிடைக்குது. ஸோ இன்றைக்கி எல்லா ப்ரைஸுமே ஏறிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 77,000 12256. ஸோ 74,000 இன்றைக்கி வாங்க முடியும். பட் அது இன்னும் 2,000 கம்மியாக்கி 72,000 வாங்கலாமா iQOO 15 அப்படின்னா வாங்கலாம். பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேணும், நல்ல கேமரா வேணும், கேமிங் சென்ட்ரிக் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். 17T 55,000. கேமராக்காக வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். அதை தவிர்த்துட்டு இந்த ஃபோன் வேறு எந்த பக்கமும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. லைக்கா கொலாபரேஷனோட அண்டர் 55Kல ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை வாங்கலாம். இது கூட டேரக்ட் காம்படிஷன் விவோட X200T. அது ஆஃபரில் வரும்போது தான் என்ன ப்ரைஸ் வரும்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் ஆஃபர்லேயே 50,000 வந்துச்சு. அது வந்துச்சுன்னா இதே வாங்கணுன்ற மாதிரி தான் கேள்வியாக இருக்கும். சரி, ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 13S வந்து 47,000 கிடைக்குது. OnePlus 13S இப்போ எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னா 55,000 விற்கிறாங்க. ஸோ 52,000 வாங்க முடியும். பட் 47,000 இது வாங்கணுமா அப்படின்னா காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும், OnePlusலேருந்து ஒரு ஃபோன் வேணும், காம்பேக்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் வேணும்னா வேறு ஆப்ஷன் இல்லை. இது மட்டும்தான். Neo 10 39,000 இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர். இது வந்து 42,000 விற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 40,000 உங்களால் வாங்க முடியும். ஸோ 40,000 இது ஒர்த்தா அப்படின்னா 35,000 விற்றாங்க.
40,000 மாறிச்சு. அதுக்கு முன்னாடி 32, 33லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஃபோனை ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஐக்கூலேருந்து வரக்கூடிய ஒரு 8s Gen 4ஓட வரக்கூடிய ஒரு ஃபோனு, ஒரு கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். கேமரா வைஸும் சரி, டிஸ்பிளே வைஸும் சரி, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணுன்ற மாதிரி தான் இருக்கும். பில்டு வந்து ஆல் பிளாஸ்டிக் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10 வாங்கலாமா? இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, Neo 10 வாங்கலாமா, Nord 6 வாங்கலாமா? Nord 6 வாங்கிக்கங்கன்றேன். சரி, OnePlus 15R 12256 வந்து 49,000. இப்பயுமே சொல்கிறேன், இதை வாங்குறதுக்கு நீங்கள் 13 வாங்கிடுங்க பெட்ரு. ரெட்மி Note 15 Pro Plus வாங்காதீங்க, 15R கன்சிடர் பண்ணலாம். Nord CE6 வந்து 30,000. 30,000 தான் அந்த ஃபோன் லான்ச் ஆச்சு. ஆக்சுவலாக அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, ஒரு ப்ரீமியமான பில்ட் அண்ட் டிசைன் இருக்க ஒரு ஃபோனு, அதே மாதிரி சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க போது, பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்க போது, அதை வச்சு பார்த்தீங்கன்னா அண்டர் 30K தான் பட்ஜெட் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓப்போவோட K13 Turbo, ரியல்மியோட P3 Ultra, ரியல்மி 15 Pro, அதுக்கப்புறம் ரியல்மியோட P4 Pro, இது எல்லாமே அண்டர் 30K வரும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அண்டர் 30Kக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு கண்டிப்பாக போடுறேன், இந்த ஆஃபரில் எதனா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. M56, Nord CE6, CE6 Lite 24,000. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், Nord CE6 வாங்கலாமா இல்லைனா Nord N6 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா Nord CE6 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் 7400 தான் கொடுத்துருப்பாங்க. அப்பெக்ஸு பேஸ் 6128 வரும், அது ஒரு பெனிஃபிட்டு. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்திங்கன்னா M17 14 449 499. ஸோ ஓகே, அதே மாதிரி இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கி தேதிக்கு போட்டிருக்க ஆஃபர்ஸு. ஸோ இதில் என்னை கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய 5 டீல்ஸ் என்ன அப்படின்னா, அமேசானில் 1 OnePlus 13 திரும்ப இந்த ப்ரைஸுக்கு வருமானலாம் தெரியாது. 2வது சாம்சங்கோட S25 Ultra 85,000. ஏன் வராது அப்படின்னா, இப்போ ஐஃபோன் ப்ரைஸ் ஏற்றிட்டான், ஆல்மோஸ்ட் $300 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டான். சாம்சங்கும் ஏற்றுவான், OnePlusஸும் ஏற்றுவான், எல்லாருமே ஏற்றிட்டு இருக்காங்க. பட் இந்த டீல் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக டீலாக இருக்குமா அப்படின்னா, பிக் பில்லியன் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாலும், கிரேட் இந்தியன் டீல்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாலும் திரும்ப இந்த ப்ரைஸிங் வருமானு தெரியாது, எத்தனை முறை ப்ரைஸ் ஏற்றுவாங்கன்னு தெரியாது இதுக்கப்புறம். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்கிடுங்க, வெயிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். சரி, அந்த 5 டீலில் OnePlus 13 சொல்லிட்டேன், S25 Ultra சொல்லிட்டேன், S25 Ultra 85. சரி, 3வது ஃபோன் எது அப்படின்னா iQOO 15R. ஸோ iQOO 15Rமே ஒரு நல்ல ப்ரைஸிங்கு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 42,000 43,000 விற்றாங்க, ப்ரைஸ்லாம் ஏறி 50,000 போனாலும் திரும்ப 46,000 வர்றது ஒரு நல்ல டீல் தான். ஸோ 4வது Neo 10 அப்படி இல்லைனா Nord 6. ஸோ நீங்கள் இந்த 2 ஃபோனில் எதோ நாள் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீலை தான் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி OnePlusஸோட Nord N6 இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த OnePlusஸோட Nord CE6 Lite இதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஆஃபர்ஸில் கம்மியாக வர வாய்ப்புகள் இருக்குது. இதில் போட்டிருக்க ப்ரைஸோட கம்மியாகவும் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு அமேசானே வேணாம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் பக்கம் போயிடலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த 42Kக்கு ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், நத்திங், அவனுமே இந்த ஆஃபரில் இருப்பான். ஸோ நத்திங் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக் இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கிங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த யூனிக் ஃபோனு, அதே மாதிரி நல்ல கேமரா, நல்ல பேட்டரி லைஃப், நல்ல OS எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஃபோன் வரும். தாராளமாக அதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய டீல்ஸ் அப்படின்னா அது ஃப்ளிப்கார்ட்டில் தான், அமேசானை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அமேசானில் வெரைட்டி ஆஃப் மொபைல்ஸும் இல்லை, பிராண்ட்ஸும் இல்லை. ஸோ OnePlus 13, S25 Ultra, iPhone 17 Pro Max எதனா ஆஃபர் போட்டாங்கன்னா நல்லது. இல்லைனா OnePlusஸோட Nord CE6 Lite அப்படி இல்லைனா iQOO 15R இந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீடு இருக்கா தாராளமாக வாங்கிக்கோங்க. நீடு இல்லை, நான் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.